இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 5 லெசன் 9. இந்த போயமோட பேர் ஏக் மா கி பேபசி. ஒரு அம்மாவின் இயலாமை. பேபசி அப்படின்னா ஹெல்ப்லெஸ்னஸ் அப்படின்னு அர்த்தம். ஹெல்ப்லெஸ்னஸ் அப்படின்னா ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஹெல்ப் பண்ணணும்னு மனசு இருந்தால் கூட முடியாத ஒரு நிலைமை. இந்த போயமில் ஒரு அம்மாவினுடைய ஹெல்ப்லெஸ்னஸ், பேபசி தான் நம்ம பார்க்க போகிறோம். அம்மாவின் அன்பு, அம்மாவின் கவலை, அம்மாவினுடைய கோபம், இது எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இந்த எமோஷன்ஸ் மாதிரி தான் பேபசியும். இந்த போயமோட கவி குவர் நாராயண் தன்னுடைய சைல்ட்ஹுட் டேஸில் அவர் மற்ற குழந்தைங்களோட விளையாடியதையெல்லாம் ஒரு காட்சியாக ஞாபகப்படுத்தி எழுதியிருக்காரு. அவர் விளையாடும்போது அவங்க கூட ரத்தன் அப்படின்ற ஒரு பையனும் விளையாட வருவான். அவன் ஒரு வாய் பேச முடியாத குழந்தை. ரத்தன் விளையாடும்போது அவனுடைய அம்மாவும் அந்த இடத்துல இருப்பாங்க. அவனுடைய அம்மா அவன் விளையாடும்போது அவனையே பார்த்துட்ருப்பாங்க. அவங்களோட கண்ணில் இருந்த அந்த ஹெல்ப்லெஸ்னஸ், அந்த பேபசியோட அர்த்தம் கவிக்கு அந்த வயசில் புரியல. இப்போ அவர் வளர்ந்த பிறகு அவருக்கு அந்த இயலாமை புரியுது. அவங்களோட குழந்தைக்கு அவங்களால எதுவுமே செய்ய முடியலையே அப்படின்ற நிலைமை. வாங்க போயமில் ரத்தன் பற்றியும் அவனோட அம்மாவை பற்றியும் பார்க்கலாம். कविता को पढ़ते समय आंखों के सामने कई चित्र बनते हैं. இந்த கவிதையை படிக்கும்போது கண்களுக்கு முன்னாடி நிறைய காட்சிகள் தெரியுது. அதாவது ஒரு பிக்சர்ஸ் அவருக்கு தெரியுது. பச்பன் கா சித்திர, அது என்ன பிக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தை பருவத்தினுடைய சித்திர. பச்பன் கே கா சமய் खेल और साथियों का चित्र. उन साथियों में एक खास साथी रतन का और एक माँ का चित्र. அவருக்கு என்ன பிக்சர்ஸ் தெரியுது, என்ன காட்சி அவருக்கு தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பருவத்திலே நம்மளுக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சமயம், காஸ் அப்படின்னா ஸ்பெஷல்னு அர்த்தம். ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சமயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேல், விளையாடுற டைம் தான். ஸோ அந்த விளையாடுற டைமும் அவர் சாதியோம் கா சித்திர, அவர் கூட விளையாடினாங்களே அந்த கம்பேனியன்ஸ், அவங்களோட பிக்சரும் அவர் கண்ணுக்கு தெரியுது. அது மட்டும் இல்லாமல் உன் சாதியோமே ஏக்கு காஸ் சாதி, அந்த கம்பேனியன்ஸில், அந்த ஃப்ரெண்ட்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு பையன் இருந்தான். காஸ் சாதி ரத்தன், அவனோட பேர் ரத்தன். அவர் ஏக் மா கா சித்திர, அது மட்டும் இல்லாமல் ஒரு அம்மாவினுடைய படமும் அவருக்கு தெரியுது. இசே படோ அவர் மெஹசூஸ் கரோ. இந்த போயமை படித்தா நம்ம அதை கண்டிப்பாக மெஹசூஸ் கரோ அப்படின்னா ஃபீல் பண்ணுவோம். கவிதா தீரே தீரே பட்னே கா சீஸ் ஹை. ஸோ ஒரு போயம்ன்றது என்ன அப்படின்னா ரொம்ப மெதுவாக படித்து புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். உசே மன்மே உத்தர்னே மே காஃபி சமய லக்தா ஹை. ஸோ அந்த கவிதையானது நம்ம மனசில் உத்தர்னே அப்படின்னா நம்ம மனசில் இறங்கி நமக்கு அது நல்லா புரியறதுக்கு கொஞ்சம் சமயம் எடுக்கும். கபி கபி தோ பர்சோं बाद हम बचपन की पढ़ी कविता पढ़ते हैं तो लगता है पहले बार पढ़ा है इसे. கபி கபி சம்டைம்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சோம் பாத், அதாவது ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் பச்பன் கி படி கவிதா. ஸோ சின்ன வயசில் நம்ம படித்த ஒரு கவிதையை திரும்பவும் படிக்கும்போது லக்தா ஹே, நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஹலி பார் படா ஹே இசே. ஸோ முதல் தடவை நம்ம எப்படி படித்தோமோ அதே மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். அந்த பிக்சர் நம்மளுக்கு கண்ணு முன்னாடி தெரியும். கவிதா பட்னே கே பாத் மன் கே கிசி கோனே மே கர் பனா லேத்தே ஹே. ஸோ கவிதைன்றது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு போயம் என்ன பண்ணோம்னா, நம்ம அந்த போயமை படித்ததுக்கப்புறம், நம்ம அதை ரொம்ப புரிஞ்சு படித்ததுக்கப்புறம் கிசி கோணமே, நம்ம மனசில் ஒரு ஓரத்தில் அது என்ன பண்ணுது அப்படின்னா கர் பனா லேத்தே, அது மனசில் போய் அது தங்கிடுது. கிசி மௌக்கே பர் வஹு உபர் ஆத்தி ஹை. கிசி மௌக்கே அப்படின்னா ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது, ஸோ அந்த கவிதையை படித்தோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனோ ஒரு பிக்சரோ நம்ம எங்கேயாவது பார்க்கும்போது அந்த கவிதை நம்மளுக்கு கண்டிப்பாக உபர் ஆத்தி ஹை அப்படின்னா எமர்ஜ் ஆகி வெளியில் வருது. கவிதா கஹானி சப்கே சாத் எஹு ஹோத்தா ஹை. அது போயமாக இருந்தாலும் சரி, ஸ்டோரியாக இருந்தாலும் சரி, ஸோ எல்லாத்துக்கூடையும் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அதாவது நம்மளுடைய மனசில் போய் ஒரு ஓரத்தில் அந்த கதையோ கவிதையோ இருக்கும். நம்ம அந்த சிச்சுவேஷனை எங்கேயாவது பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த கதையோ போயமோ நம்மளுக்கு ஞாபகம் வரும். इसलिए हमें इससे चिंतित होने की ज़रूरत नहीं कि कविता एक बार में पूरी तरह समझ में आ रही है या नहीं. इसलिए அதனால் நம்ம
इससे चिंतित होने की ज़रूरत नहीं. இதை பற்றி கவலைப்படவே தேவை கிடையாது. என்ன அப்படின்னா கவிதை ஏக் பார்மே. ஸோ ஒரே தடவை படித்த உடனே அந்த கவிதை நம்மளுக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்படணுன்ற அவசியமே கிடையாது. अगर उससे सिर्फ एक चित्र ही उभरता है तो भी कविता कामयाब है. அந்த கவிதையை படிக்கும்போது அந்த கவிதையினுடைய ஒரே ஒரு பிக்சர் நம்ம மனசுக்குலேருந்து வெளியில் வந்தால் போதும். உபர்த்தாகே நம்ம மனசில் அந்த காட்சி தெரிஞ்சால் போதும். அதுதான் அந்த கவிதையினுடைய காம்யாப் அப்படின்னா சக்ஸஸ்னு அர்த்தம். அந்த போயம் பற்றி கவி கொடுத்த இன்ட்ரோடக்ஷன் இப்போ பார்த்தோம். இப்போ போயம்க்கு போகலாம். ना जाने किस आदर्श पड़ोस से निकल कर आता था वह खेलने हमारे साथ. ना जाने किस आदर्श पड़ोस से. படோஸ் அப்படின்னா அக்கம் பக்கம், நெய்பர். ஆதர்ஷ்ய அப்படின்னா ஒரு தெரியாத இடம், அக்கம் பக்கம் தான், ஆனால் எங்களுக்கு அது தெரியாத இடம். ஜோ திகாயி நஹி தேத்தா, அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒரு இடம். நான் ஜானே, ஸோ எங்கேருந்து தான் வரானோ அவன் தெரியல. கிஸ் ஆதர்ஷ படோசி சே, ஸோ எங்களுக்கு தெரியாத அக்கம் பக்கத்தில் இருந்து. நிக்கல்கர் ஆத்தாத்தா, ஸோ அங்கேருந்து அவன் வரான். வஹு கேல்னே ஹமாராய் சாத், அவன் எங்கள் கூட விளையாடுறதுக்காக வரான். रतन जो बोल नहीं सकता था खेलता था हमारे साथ. ஸோ அந்த பையன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரத்தன் அப்படின்ற பையன். ஜோ போல் நஹி சக்தா தா, ஸோ அந்த பையனால் பேச முடியாது. அவன் என்ன பண்ணுவான், கேல்தாத்தா எங்கள் கூட வந்து விளையாடுவான். ஹமாரே சாத், எங்கள் கூட வந்து அவன் எப்பயுமே விளையாடுவான். அவனால் வாய் பேச முடியாது. एक टूडे खिलौने की तरह देखने में हम बच्चों की ही तरह தா வஹ் பி ஏக் பச்சா. एक 2 डे खिलौने की तरह. ஸோ அவன் பார்க்குறதுக்கு எப்படி இருப்பான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 डे खिलौने அப்படின்னா நம்மக்கிட்ட வந்து நிறைய டாய்ஸ் இருக்கும். கிலோனேனா டாய்ஸ், நம்மக்கிட்ட நிறைய டாய்ஸ் இருக்கும். அதில் ஒரு டாய், ஏதாவது ஒன்று 2 டாய் பார்த்திங்கன்னா உடஞ்ச டாயாக இருக்கும். கீ கொடுக்குற காராக இருக்கலாம். ஸோ அந்த காரில் வந்து பார்த்திங்கன்னா கீ உடஞ்சிருக்கும். ஸோ அந்த ட்ரம்ஸ் அடிக்கிற மங்கி இருக்கும், அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரம்ஸ் உடஞ்சிருக்கும். இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த டாய்ஸும் எல்லா டாய்ஸ் கூடயும் சேர்த்து வைக்கிறோம். அதே மாதிரி இந்த ரத்தன் எப்படி இருக்கான் அப்படின்னு பார்க்குறதுங்கன்னா ஒரு 2 डे खिलौने மாதிரி இருக்கான். தேக்னேமே ஹம் பச்சைக்கு ஹீ தரஹ், ஸோ பார்க்குறதுக்கு எங்களை மாதிரி தான் இருக்கான். வஹ்பி ஏக் பச்சா, எங்களை மாதிரியே தான் அவனும் இருக்கிறான். ஆனால் அவனுக்கிட்ட ஒரு சின்ன குறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வஹ் போல் நஹி சக்தாத்தா, அவனால் பேச முடியாது. அதனால் போய்ட் வந்து அவனை வந்து எதுக்கு கூட கம்பேர் பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உடஞ்சி போன ஒரு டாய்ஸ் கூட கம்பேர் பண்ணுறாரு. 2 डे खिलौने. लेकिन हम बच्चों के लिए अजूबा था क्योंकि हमसे भिन्न था. लेकिन அதாவது எங்களை மாதிரியே தான் அவனும் இருப்பான். ஆனால் ஹம் பச்சோं के लिए, எங்களுக்கெல்லாம் அவனை பார்க்கும்போது அஜூபாத்தா, ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக இருக்கும், வியர்டாக இருக்கும், வித்தியாசமாக அவன் தெரியுவான். கியோங்கி, ஏன்னா ஹம்சே பின்னதா, எங்களை விட அவன் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு பையன். ஏன்னா எங்களால் முடிகிற ஒரு விஷயம் அவனால் செய்ய முடியாது. थोड़ा घबराते भी थे हम उससे क्योंकि समझ नहीं पाते थी उसकी घबराहटों को, ना इशारों में कही उसकी बातों को, ना उसकी भयभीत आंखों में हर समय दिखाती उसके अंदर की चटपटाहटों को. थोड़ा घबराते भी थे हम उससे. ஸோ எங்களுக்கு அவனை பார்க்கும்போது கொஞ்சம் घबराते பயமாகவும் இருக்கும். क्योंकि ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா समझ नहीं पाते थे उसकी घबराहटों को. ஸோ அவனுடைய ஆங்ஸைட்டிஸ், घबराहटோனா ஆங்ஸைட்டிஸ், அவன் மனசில் நினைக்கிறத அவனால் பேச முடியாது. ஸோ அப்போ அவனுடைய மனசில் வந்து நிறைய கருத்துகள் இருக்கும். அது வந்து அவன் எப்படி வெளிப்படுத்துவான் பார்த்தீங்கன்னா அவனுடைய கண்களால் தான் வெளிப்படுத்துவான். ஸோ அதனால் அவன் சமஜ் நஹி பார்த்தே, அவன் என்ன யோசிக்கிறான் அப்படின்றத வந்து எங்களால் புரிஞ்சிக்க முடியாது. உஸ்கி घबराहटோங்க, घबराहटோனா ஆங்ஸைட்டிஸ், அவனுடைய எண்ணங்கள். நான் இஷாரோமே கஹி உஸ்கி பாத்தோங்கோ, அது மட்டும் இல்லாமல் இஷாரோனா செய்கைகளா, அவன் என்ன பண்ணுவான், வாய் பேச முடியாதனால சைன் லாங்குவேஜ் யூஸ் பண்ணுவான். இஷாரோ அப்படின்னா அவன் பண்ணுற அந்த சைன் லாங்குவேஜ், அதையும் எங்களால் புரிஞ்சிக்க முடியாது. உஸ்கி பாத்தோங்கோ, அதாவது செய்கை மூலமாக செய்கிற அவனுடைய அந்த வார்த்தைகளையும் எங்களால் புரிஞ்சிக்க முடியாது. நான் உஸ்கி பயபித் ஆங்கோமே ஹர் சமய திக்காத்தி உஸ்கே அந்தர் கி ஜட்பட்டா ஹோட்டோங்கோ, அது மட்டும் இல்லாமல் அவனுடைய கண்களில் வந்து ஒரு பயம் தெரியுது. அந்த பயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனுடைய மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு சட்பட்டா ஹட்டோம் அப்படின்னா வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட், சொல்ல முடியாத அந்த நிலைமை வந்து அவன் கண்களில் பயமாக தெரியுது. அதையும் எங்களால் புரிஞ்சிக்க முடியாது. அவனை எங்களால் புரிஞ்சிக்க முடியாதனால தோடா கப்ராத்தே பி, நாங்களும் அவனை பார்த்து கொஞ்சம் பயப்படுவோம்.
जितनी देर वह रहता पास बैठी उसकी माँ निहारती रहती उसका खेलना. जितनी தேர் ஸோ அவன் எவ்வளோ நேரம் எங்கள் கூட விளையாடினாலும் ரஹுத்தா பாஸ் பைட்டி உஸ்கிமா அவன் கூடயே அவங்க அம்மாவும் என்ன பண்ணுவாங்க, அதே இடத்துலயே உட்காந்துருப்பாங்க. நிஹார்த்தி ரஹுத்தி உட்காந்துருக்கிறது மட்டும் இல்லாமல் அவனையே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிஹார்த்தி அப்படின்னா டு சீ வித் லவ், ரொம்ப பாசமாக அவனையே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ லிசனிங், ரொம்ப அவனையே அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. உஸ்கா கேல்னா அவன் விளையாடுறத வந்து அவங்க ரொம்பவும் ஒரு சந்தோஷமாகவும் பியார் அதோடைய பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. अब जैसे जैसे कुछ बेहतर समझने लगा हूँ उनकी भाषा जो बोल नहीं पाते हैं. अब அதாவது கவி இப்போ பெரியவர் ஆன உடனே ஜெய்சே ஜெய்சே சின்ன வயசில் புரியாத அந்த விஷயங்கள் அவருக்கு குச் பெஹத்தர் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராகவும் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிய ஒரு நேச்சராகவும் அவருக்கு புரியுது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உன்கி பாஷா அவன் அப்போ என்னெல்லாம் சொல்ல ட்ரை பண்ணானோ அது வந்து அவருக்கு இப்போ புரியுது. ஜோ போல் நஹி பாத்தே ஸோ அவனுடைய அந்த சைன் லாங்குவேஜ் அவன் என்ன நினச்சானோ மனசில் அது எனக்கு இப்போ புரியுது. யாத் ஆத்தி ரத்தன் சே அதிக் உஸ்கி மா கி ஆங்கோமே சலக்தி உஸ்கி பேபசி. ஸோ ரத்தனை விட எனக்கு அதிகமாக ஞாபகம் வருது இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாத் ஆத்தி ரத்தன் சே அதிக் அவனையும் விட அதிகமாக உஸ்கி மா அவனுடைய அம்மா, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய கண்களில் தெரிந்த ஆங்கோமே சலக்தி ஸோ அவங்க கண்களில் தெரிஞ்ச அந்த இம்ப்ரெஷன், சலக்தி அப்படின்னா அந்த இம்ப்ரெஷன் அவங்க கண்களில் தெரிஞ்ச அந்த பேபசி ஹெல்ப்லெஸ்னஸ். ஸோ அவங்க அம்மா வந்து எவ்வளோ ஒரு ஆதங்கத்தோடு அந்த குழந்தைய பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த ஹெல்ப்லெஸ்னஸ் கண்டிஷன் வந்து எனக்கு இப்போ புரியுது. வளர்ந்த பிறகு தான் அந்த தாயினுடைய நிலைமை வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது அப்படின்னு கவி சொல்கிறாரு. சில்ட்ரன் குவர் நாராயண் ஜி எழுதின ரொம்பவும் ஒரு அழகான போயம் இது. சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது நம்மளுக்கு நிறையா விஷயங்கள் புரியறது கிடையாது. ஸோ வளர்ந்து வரும்போது கண்டிப்பாக அந்த விஷயங்கள் நம்மளுக்கு நல்லாவே புரியும். அதே மாதிரி தான் அம்மாவோட அன்பும் நமக்கு வளர்ந்து வர வர ரொம்ப நல்லாவே புரிஞ்சிக்க முடியும். இந்த போயமை திரும்பவும் ஒரு தடவை படித்து புரிஞ்சுக்கோங்க சில்ட்ரன். ரொம்பவே ஒரு அழகான போயம் இது. தேங்க்யூ சில்ட்ரன்.